வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உயிரெண் 1 உடல் எண் 6. நான் உங்க கூட இது வரைக்கும் பயணித்துட்டு இருக்கிற சமயத்துல நான் எண்களோட சிறப்பு அம்சங்களையும் குணாதிசயங்களையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்ப 1ஆம் நம்பருக்குரிய குணாதிசயம் எப்படி இருக்கும், 6ஆம் நம்பரோட குணாதிசயம் எப்படி இருக்கும், இது ரெண்டும் சேரும்போது எப்படி இருக்கும், இதுதான் என்னுடைய இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள். அதாவது 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா எப்பயுமே உயிரெண்ணா இருக்கும் பட்சத்துல அது எப்பயுமே உச்சத்துலதான் இருக்கும். ஆனா அதே சமயத்துல 6ஆம் நம்பர் அதனுடைய செயல்திறன், அதனுடைய சிறப்பு அம்சங்கள், அதனுடைய குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே அது தன்னிச்சையா செயல்படுறது. 1ஆம் நம்பரும் அப்படிதான். அப்ப என்ன ஆகும்னா இது ரெண்டும் மெர்ஜாவும் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் மாறுபடும். ஏன் அப்படின்னா 1ஆம் நம்பருக்கும் இதுக்கும் நிறைய முரண்பாடுகள் உண்டு. 6ஆம் நம்பர் பார்த்தோன்னா ஒரு காட்டார் மாதிரி ஒரு தன்னிசையா போறது. ஆறு எப்படி நதி எப்படி தன்னிசையா போகுமோ அது மாதிரிதான். அது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனுடைய போக்குல தான் அது போயிட்டு இருக்கும். தான் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் அது செய்யும். 6ஆம் நம்பர் செய்யறது அப்படிதான் செய்யும். 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப இண்டிபெண்டா இருக்குன்னு நினைப்பாங்க, செல்ஃப் ரிலேட்டா இருக்குன்னு நினைப்பாங்க, யாரையும் சார்ந்து இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. 6ஆம் நம்பரும் ஏறக்குறைய அப்படிதான். 6ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு துறவி வாழ்க்கை மாதிரி தான் இருப்பாங்க. தாமரான தண்ணீர் மாதிரி பட்டும் படாமலும் அவருடைய வாழ்க்கை இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. சிம்பிள் லைஃப் தான் அவங்களுக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், காலையில சாப்பாடு இல்லையா, சரி அவ்வளவுதான், ஒரு தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். உனக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு லாட்டரியில, உனக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதா, அதாவது ரொம்ப எளியா எடுத்துக்குவாங்க. அதை அவங்க மூளைக்கு கொண்டு போக மாட்டாங்க. அப்படி இதயத்தோட நிறுத்திக்குவாங்க. ரொம்ப எக்ஸாஜரேட்டா இருக்கோ இல்ல ரொம்ப அப்படியா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறதோ எந்த ஒரு விஷயமும் அவங்களை பாதிக்காது. அது அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி. நான் தான் சொல்லிட்டேன், துறவி வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன் இல்லையா. துறவி வாழ்க்கை அப்படின்னும் போது எப்படி இருப்பாங்க, அவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. தபஸ் மாதிரி தான். எது நடந்தாலும் நடக்காலும் அவங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் போயிட்டே தான் இருக்கும். அது அவங்களுக்குன்னு ஒரு லக்கு வச்சுக்குவாங்க. அந்த லக்கை நோக்கி அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த பிடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவு எளிதா அவங்க விட மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுல 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா அவங்க யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க அதான் செய்வாங்க. அதை யாரும் அவங்களை தடுத்து நிறுத்த முடியாது. இப்படி இவங்க ஒரு அதாவது இவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடு உண்டு. 1ஆம் நம்பருக்கும் 6ஆம் நம்பருக்கும் நிறைய முரண்பாடு உண்டு. இது ரெண்டும் சேர்ந்திருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 6ஆம் நம்பர் முடிஞ்ச வரைக்கும் டாமினேட் பண்ண பார்க்கும். அதே சமயத்துல 1ஆம் நம்பர் உயிரெண்ணா இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங்கா அது அந்த என்ன நினைக்குதோ அதை பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 1ஆம் நம்பர் அதாவது அவங்களுக்கு ஏதாவது உடஞ்சிட்டாங்க, ஏதாவது டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அது அவங்க மீண்டு வர்றது ரொம்ப சிரமம். ஆனா 6ஆம் நம்பர் அதான் எதையுமே அவங்களை பாதிக்காதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த 6ஆம் நம்பர் என்ன பண்ணும், இந்த 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் இருக்கனால இந்த 1ஆம் நம்பருக்கு அதனுடைய பலத்தை அது கொடுக்கும். அந்த 6ஆம் நம்பரோட பலத்தை 1ஆம் நம்பர் கொடுக்கும். அப்ப இந்த 1ஆம் நம்பர் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா ஈஸியா வெளியே வந்துருவாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் உடஞ்சி விழுகிறவங்க ஈஸியா இருந்து கடந்து வந்துருவாங்க இந்த 6ஆம் நம்பர் கூட இருக்கிறதுனால. இந்த 6ஆம் நம்பர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, அதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சிரமத்துல, ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரத்துல, வியாபாரத்துல ஒரு நட்டம் நடந்துருச்சு, அந்த நட்டத்தை பாதிச்சு அந்த பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த பாதிப்புலயே இருக்காம அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எளிதாக்குறதுக்கு 6ஆம் நம்பர் உதவி பண்ணும். அதே சமயத்துல 1ஆம் நம்பர் அதாவது எதையும் மிக எளிதா கடந்து வர்றது 6ஆம் நம்பர். ஒரு விஷயத்துல விழுந்து திருப்பி எந்திரிச்சு வர்றது 1ஆம் நம்பருக்கு ரொம்ப சிரமம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனக்கு நேர்ந்ததை பாடமாக எடுத்துக்கொண்டு அதுல இருந்து கற்றுக்கொண்டுதான் 1ஆம் நம்பர் மற்றவங்களுக்கு அதை சொல்லித்தர பார்க்கும். ரொம்ப கன்சர்னா இருப்பாங்க 1ஆம் நம்பர்காரங்க. 6ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா எதுவுமே அவங்கள பாதிக்காது. எது நடந்தாலும் வாழ்க்கை லைஃப் இஸ் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஏன்னா இதெல்லாம் கடந்து போறதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்களே. கடந்து போறதான் வாழ்க்கை அப்படின்னு போது எல்லாமே கடந்து போறதுதான். அது மாதிரிதான் எதையுமே ரொம்ப தரமா நிக்காம, அது எதையும் மனசுல போட்டு அழட்டிக்காம கேஷுவலா எடுத்துட்டு அது 6ஆம் நம்பருக்கு ரொம்ப எளிது. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஆணித்தரமா அதை முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒருத்தரை பிடித்து விட்டது, ஒருத்தங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இல்ல ஒருத்தங்க மேல இது வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அதை மாத்திக்க மாட்டாங்க. 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்குள்ள சஸ்பீசியஸ் தாட்ஸ் நிறைய போயிட்டே இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை தபஸ் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கேன். இவங்க எதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனா 1ஆம் நம்பர் அப்படி கிடையாது. காலையில ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதனால அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அதனால இது நடந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய ரிவால்விங் தாட்ஸ் அப்படியே ஓடிட்டே இருக்கும் 1ஆம் நம்பருக்கு. அவங்க எதையுமே
ஏன் ஏன் ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வந்து ஏதோ எடுத்து பார்த்து இது எதனால நடந்துச்சு, ஓஹோ இதனால இப்படி நடந்ததுனால அப்படி நடந்ததுனால இப்படி நடந்திருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்ப்பாங்க. எது ஒன்று நடந்தாலும், அது நல்லது நடந்தாலும் சரி, இல்ல ஒரு கெட்டது நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் அதை அதுல இருந்து அவங்க பாடம் கத்துக்குவாங்க. 1ஆம் நம்பர்காரங்க யாரையும் மிக எளிதாக நம்பிவிடும். 1ஆம் நம்பர்காரங்க வந்து ரொம்ப ஈஸியா விருதுலாம் பால் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா நம்பிடுவாங்க. ஆனா ஒருத்தங்க மேல ஒரு ஒரு மார்க் வச்சுட்டாங்க, இது சரி கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மாத்திக்க மாட்டாங்க 1ஆம் நம்பர்காரங்க. அதே மாதிரி ஆனா 6ஆம் நம்பர் வந்து எல்லாருமே ஒரே தார் தான். அதாவது எவ்வளவு சந்தோஷமானாலும் சரி, எவ்வளவு துக்கமானாலும் சரி, அதை வந்து சரிசமமா பாக்குறது வந்து 6ஆம் நம்பர். எதையும் வந்து ரொம்ப மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்க மாட்டாங்க, ரொம்ப மூளையை போட்டு கசக்கிட்டு மாட்டாங்க. இது நடந்துருச்சா, சரி அடுத்து என்ன, அது போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச விஷயத்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க 6ஆம் நம்பர்காரங்க. அதை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணணும், அதுதான் அவங்களுக்கு முக்கியமா தெரியும். ஒரு விஷயம் நடந்து முடிந்து போன விஷயங்களை புரட்டி பார்க்குற பழக்கம் 6ஆம் நம்பர் கிடையாது. பாஸ்ட் லைஃப் இப்படி இருந்தது, பாஸ்ட் லைஃப் அப்படி இருந்தது, பாஸ்ட் லைஃப் ப்ரெசென்ட்ல இருக்கும். இந்த நிமிஷம் நடக்குது, இந்த நிமிஷம் நிஜம், இப்ப நடந்துட்டு இருக்குது நிஜம். அதைத்தான் அவங்க முழுசா நம்புவாங்க 6ஆம் நம்பர்காரங்க. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர அறிவிலே மெயின் சொல்றாங்களே, அந்த தீர அறிவதே மெயின்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த மெயின் ரொம்ப ஜாஸ்தி. எதையுமே வந்து ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்த மாட்டாங்க. எதையுமே கட்டாயப்படுத்தியோ இல்ல கண்டிஷன் பண்ணியோ இல்ல அந்த மாதிரி இது வந்து 6ஆம் நம்பர் கிடையாது. கேஷுவலா உன்னால முடிஞ்சா பண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சா பண்ணு, உனக்கு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. எதுக்குமே வந்து கட்டாயப்படுத்திக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு, முடிந்து போன விஷயங்கள் முடிந்த வேலையாக இருக்கட்டும். அதே மாதிரி 6ஆம் நம்பர்களுடைய சிறப்பு குணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றவங்க. 1ஆம் நம்பரும் அப்படிதான். ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 6ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பருக்கும் எப்படி செட் ஆகுது அப்படின்னா, சில குணாதிசயங்கள் 6ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே ஒரே மாதிரி சில இதெல்லாம் ஒண்ணா இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் இவங்க 2 பேருக்குமே வந்து, ஏன்னா எப்பயுமே வந்து இந்த ரெட்டப்பட்ட நம்பர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய ஆதிக்கம் எண்ணிக்கை யாரு அப்படின்னும் போது அவங்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும். உயிரின் ஒண்ணா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இதை பூரத்தை அப்படியே தரமட்டம் வைக்கிறேன் எல்லாத்தையும். அப்படி தனக்கு என்ன தெரியும், தனக்கு என்ன முடியும், அதைத்தான் செய்யும் 1ஆம் நம்பர். இதுதான் நான் நினைச்சது, இதுதான், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், அப்படிதான் பண்ண வைக்கும். இந்த 1, 6 இருக்கிறவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எதையும் லைட்டா எடுத்துக்குவாங்க. தாமரை தண்ணின்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரிதான். ரொம்ப நடந்துச்சு, இப்படி நடந்துச்சா, சரி விடு பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இந்த விக்ரம் படத்தை சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது வீரன் என்ன சொல்லுவான், பாத்துக்கலாம் அப்படின்னு. அது மாதிரிதான் இவங்க எதையுமே ஈஸியா கடந்துருவாங்க 6ஆம் நம்பர்காரங்க. இதனால என்னன்னா 1ஆம் நம்பரே அது மாதிரி அவங்க அந்த 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 இதுல இருந்து கடந்து வர்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க 6ஆம் நம்பர்காரங்க. இந்த 1, 6 சேர்ந்து இருக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு அவன் வெளியே வந்தான், எதையுமே அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டானே, எப்படி அதுன்னு சொல்லி நம்ம பார்த்தா அவனுடைய கூட்டுத்தொகை 6ஆ இருக்கும், உடலின் 6ஆ இருக்கிறதுனால அவர்களால் அதை தாண்டி வெளியே வர முடியும். எந்த ஒரு விஷயம் ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆகி அதே அமிழ்ந்து கிடக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஒரு ட்ரக் அடிக்டா இருக்கான், இல்ல ஒரு ட்ரிங்கரா இருக்கான், ஈஸியா இருந்து வெளியே வந்துருவாங்க. ஏன்னா சப்போர்ட் ஆஃப் நம்பர் 6. அதுலயே இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஆழ்நிலை தியானம் பண்றவங்க, அப்புறம் வந்து மெடிடேஷன் பண்றவங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா 6ஆம் நம்பர் தான் இருப்பாங்க. ரொம்ப இன்டலெக்சுவலா இருப்பாங்க. ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தனக்குள்ள போட்டு மறுவிட்டு இருக்கிறது கிடையாது 6ஆம் நம்பர். ஓ அப்படியா, ஓகே சரி அவ்வளவுதானே, அடுத்து என்ன, இந்த அடுத்து என்ன அப்படின்றது இருக்கு பாருங்க. அந்த அடுத்து என்னன்ற அந்த ஒரு வார்த்தை தான் 6ஆம் நம்பருக்கு. எது நடந்தாலும், எது நடத்திலும் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துட்டு போறது 6ஆம் நம்பர். எது நடந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. அது அவர்களுக்கு வந்து ஒரு கெட்டது நடந்துச்சு, ஐயோ இப்படி நடந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னு, அதானே நடந்திருக்கு பாத்துக்கலாம், அவ்வளவுதான். அதனுடைய ரியாக்ஷன் அவ்வளவுதான். எதற்கும் சோர்ந்து போக மாட்டாங்க 6ஆம் நம்பர்காரங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அப்படி எப்பயுமே ஆக்டிவா, ரொம்ப சூப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. ரொம்ப சூப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு பார்த்தா மறுநாள் காலை பார்த்தா எப்பயும் போலதான் இருப்பாங்க. அப்படி ஆயிருக்கு, இப்படி இருக்கு, எப்படி இப்படி இருக்கும். அதான் 6ஆம் நம்பர். ஒரு விஷயத்தை போட்டு மறிவிட்டு இருக்க மாட்டாங்க, கேஷுவலா எடுத்துக்குவாங்க. சரி அவ்வளவுதானே, அடுத்து பார்ப்போம் அப்படின்னுவாங்க. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 6ஆம் நம்பர்காரங்களுக்கு குருவோட பவர் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, குரு பலம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. குரு பக்தி 6ஆம் நம்பர்காரங்களுக்கு குரு பக்தி. 3ஆம் நம்பர் எப்படி குரு பக்தி, அது மாதிரி 6ஆம் நம்பருக்கும் குரு பக்தி ஜாஸ்தி. ஒருத்தவங்க வந்து நினைச்சிட்டாங்க இவங்கதான் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தட்டாம செய்வாங்க, என்ன சொன்னாலும் தட்டாம செய்வாங்க. ஆனா 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், யாரையும் அவங்க சார்ந்து இருக்க மாட்டாங்க. 1ஆம் நம்பர் வந்து யாரும் டிபெண்டா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, தன்னிசையா இருக்கணும்னு நினைப்பாங்க. தனக்கு என்ன தோணும், நமக்கு என்ன வேணும், அவங்களுக்கு செஞ்சு அவங்களாதான் செஞ்சுக்கணும். அடுத்தவங்க செஞ்சு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, என்ன செய்யணும்னு தோணுதோ அதை அவங்க தான் செய்வாங்க. அடுத்தவங்க செய்யறது அவங்க அவ்வளவா எடுத்துக்க மாட்டாங்க.
நான் தான் பண்றது ஒண்ணு இல்லை அப்புறங்க அந்த மாதிரி அவங்க ஒன்னா நம்பர்காரங்க. தனக்கு வேண்டியதை தான் அதை செய்ய வேண்டும், மருத்துவர்கள் செய்தால் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. சந்திப்போம், சிந்திப்போம். இது உங்கள் ஜேஆர்பி. அடுத்து ஒரு எண்ணில் அவங்களுடைய குணாதிசயத்தை பார்க்கலாம். Thanks for watching. Support and subscribe JRB videos. Thank you.